You are watching Grace Television. எனக்கு அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். மீண்டும் உங்களை சந்திக்க இந்த நிகழ்ச்சியின் வாயிலாய் என் ஆண்டுடைய அற்புதமான வார்த்தைகளை சொல்லுவதற்கு எனக்கு ஆண்டவர் பாராட்டின தயவுக்காக ஸ்தோத்திரம். இன்றைக்கும் ஒரு வார்த்தை, குறிப்பாக இந்த நாட்களிலே கிறிஸ்தவ சபைகளில் ஆண்டவர் இயேசுவின் மீது நம்பிக்கை வைத்து வாழ்கிற ஜனங்கள் இந்த லெந்து நாட்களை அனுசரிப்பது உண்டு. இதை அனுசரிக்கிறதின் நோக்கம் பாரம்பரியமாய் வருஷம் அந்த காரியங்களை, அதாவது ஆண்டவருடைய பாடு, மரணம், அவருடைய உயிர்த்தெழுதல், அவரை அடித்த விதங்கள் போன்ற அதையே சொல்லி கொண்டு இருப்பதல்ல. ஆனால் இந்த நிகழ்ச்சியின் வாயிலாய் வருஷத்துக்கு ஒரு முறை தொடர்ச்சியாக சுவிசேஷ புத்தகங்களை படிக்கவும், ஆண்டவர் இயேசுவின் பிறப்பு, வளர்ப்பு, உழைப்பு, ஊழியம், வேதனை, அவர் பட்ட சிலுவை மரணம் போன்ற காரியங்களை சிந்திப்பதற்கு ஒரு வாய்ப்பு. அப்போ இதனால் என்ன பிரயோஜனம் அப்படின்னு சொன்னால், அவர் இரத்தத்தால் திருச்சபையை உருவாக்கி இருக்கிறார். அப்போ அவருடைய இரத்தத்தால் மீட்கப்பட்ட ஜனங்கள் இந்த உலகத்தில் தேவனுக்கு விரோதமாக வாழக்கூடிய நிறையா வாய்ப்பு இருக்கிறது. ஆக இந்த நாட்களில் ஒரு 1.5 மாதம் இன்னும் கொஞ்சம் கூடுதலாக குறைகளை உணர்ந்து, பாவங்களை அறிக்கை செய்து, அந்த பரிசுத்த தேவனை நோக்கி பார்த்து, இந்த உள்ளத்துக்குள் இருக்கிற அசுத்தங்கள் வெளியே வருவதற்கு ஆண்டவர்கிட்ட நெருங்கும்போது கொஞ்சம் அவர் கிருபை கொடுப்பார், அவர் விடுவிப்பார், ஜனங்கள் உணர்வடைவார்கள், அந்த பரிசுத்தத்தை நோக்கி ஒரு பயணம் தொடங்கும் என்பதற்காக தான் இப்படிப்பட்ட நிகழ்ச்சிகளை, இந்த கூட்டங்களை சபைகளில் நடத்துகிற தியான கூட்டம், சிலுவை தியான கூட்டம் என்று சொல்லியெல்லாம் சபைகளில் வைப்பார்கள். இப்போ இந்த வரிசையில் பார்க்கும்போது இந்த நாட்களில் இது ஒரு கடைசி வாரம் என்று சொல்லுவார்கள். ஆண்டவர் 2000 வருஷத்துக்கு முன்னே ஆண்டவர் இயேசு இந்த உலகத்தில் 3 வருஷம் ஊழியத்தின் பாதையில், அவர் வயசே 33 வயசு தான், 30 வருஷம் வரைக்கும் இருந்த இடம், அங்கங்கே மறைந்திருந்தார், கீழ்ப்படிந்திருந்தார் என்றெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. 30 வயதில் ஞானஸ்நானம் எடுத்த பிறகு பகிரங்கமாக ஊழியத்தை செய்தார். யூதேயா, சமாரியா, கலிலேயா போன்ற நாடுகளில். ஆனால் எருசலேம் முக்கியமான ஒரு பட்டணம். அந்த இடத்துக்கு அவ்வப்போது அவர் போய் வருவது பழக்கம். பண்டிகை நாட்களில் குறிப்பாக அவர் போக வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது. அப்படி இருக்கும்போது கடந்த நாட்களில் ஞாயிற்றுக்கிழமை குருத்தோலை ஞாயிறு என்று சொல்லி ஆண்டுடைய வார்த்தைகளை சபையில் உள்ள மக்களுக்கு அறிவித்த அனுபவம் உண்டு. அப்போது எருசலேமில் பயணம், எருசலேமுக்கு அவர் பயணமாய் சென்றதாக பார்க்கிறோம். இறுதி பயணம். இதற்கு முன்பு பலமுறை அவர் போயிருக்கிறார். ஆண்டவர் இயேசு எருசலேமுக்கு பலமுறை போயிருக்கிறார். ஆனால் இந்த முறை அவர் கலிலேயாவை விட்டு, பல ஊழியங்கள் செய்த இடத்தையெல்லாம் விட்டு, பஸ்கா பண்டிகை வருகிற நாள் ஒன்று நெருங்குகிறது. அதை ஒட்டி அவர் எருசலேமுக்கு கடைசி பயணம். திரும்ப அவர் எருசலேமை விட்டு வெளியில் வரப்போகிறதில்லை. அந்த இறுதி பயணம். ஏன் அப்படி அவர் போனார் அப்படின்னு சொல்லும்போது, இதை மத்தேயு எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரத்தில் இந்த சம்பவங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ ஆண்டவர் இயேசு ஏன் அங்கே போகணும்னு சொன்னால், ஆண்டவரை பற்றி நீங்கள் பார்க்கும்போது எல்லாமே வேத வசனம் நிறைவேறுகிற ஒன்று. ஏதோ திடீர்னு ஒருவர் வந்தாராம், எங்கேயோ அவரை பற்றி சொன்னாங்களாம், அப்புறம் அதோடு அந்த பேர் மறைஞ்சி போச்சான், அவரை பின்பற்றினவங்களாம் கைவிடப்பட்டு போனார்களாம் என்கிற சரித்திரம் இல்லை. இயேசு கிறிஸ்து ஒரு தேவாதி தேவன். அவர் சும்மா சாதாரண, நிறைய பேர் சொல்லுவாங்க அவர் ஒரு தூதர், அவர் வந்தார் அப்படியே பரலோகத்துக்கு போயிட்டார், அவர் சிலுவையிலெல்லாம் மரிக்கலை என்பதெல்லாம் சொல்லுவாங்க. அது அவங்களுடைய காரியம். என் பரிசுத்த வேதம் இது தூய்மையிலும் தூய்மையானது. உள்ளதை உள்ளபடி அப்படியே எழுதப்பட்ட வார்த்தைகள். நல்லதாக இருந்தாலும் அது அப்படியே எழுதியிருக்கும், கெட்டதாக இருந்தாலும் அப்படியே எழுதியிருக்கும்.
கெட்டதாக இருந்தால் திருந்தி வாழ வேண்டும், நல்லதாக இருந்தால் பிடித்து முன்னேற வேண்டும் என்பதற்காக இந்த வேதத்தில் அந்த வார்த்தைகள் குறிப்பிடப்படுகிறது. அப்படி ஆண்டவர் இயேசு எருசலேமுக்கு எதற்காக போனார் அப்படின்னா, தீர்க்க தரிசனம் அவரை குறித்து சொல்லப்பட்ட வார்த்தை நிறைவேறும்படியாக நடந்தது என்று மத்தேயு சுவிசேஷம் 21 அதிகாரத்தில் நாம் 21 அதிகாரத்தின் 5 அதில் நாம் பார்க்க முடியும். தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது. இந்த 1 21 அதிகாரத்தின் 1 முதல் 11 வரைக்கும் வரிசையாக பார்க்கும்போது இது சகரியா தீர்க்கதரிசி புஸ்தகம் 9 அதிகாரத்தின் 9 குறிப்பிடப்பட்ட அந்த முழுமையான வார்த்தைகள் இங்கே சொல்லப்பட்டது. அப்போ ஆண்டவர் இயேசு எருசலேமுக்கு போனது முதல் காரியம், அவரை குறித்து வேதத்தில் சொல்லப்பட்ட வார்த்தை நிறைவேறும்படி. ஆண்டவர் எப்போவுமே அழிக்கிறவர் அல்ல, எப்போவுமே இருக்கிறத கிறுக்கி போடுகிறவர் அல்ல. ஏன்னா அவர் உண்மையுள்ள தேவன் அல்லவா, சொன்னபடியே நடக்கிறவர் அல்லவா. அதனால் அவரை குறித்து சொல்லப்பட்ட வார்த்தை அப்படியே நிறைவேறியது. இது மட்டும் இல்லை, வேதத்திலே பல சான்றுகள் இருக்கிறது அவரை குறித்து அறிவித்ததான வார்த்தைகள். 1. 2வது, அவர் எருசலேமுக்கு போனதின் முக்கியமான காரியங்களில் இன்னொன்று என்ன தெரியுமா? அவர் தன்னுடைய வாயை திறந்து சொன்னார். அவர் சொன்னார், அப்படியே அதை நிறைவேற்றும்படியாகவே அவர் புறப்பட்டு போனார் என்று. மத்தேயு சுவிசேஷம் 17 அதிகாரத்தின் 12 பாருங்கள். மத்தேயு 17:12, ஆனாலும் எலியா வந்தாயிற்று என்று உங்களுக்கு சொல்லுகிறேன், அவனை அறியாமல் தங்கள் இஷ்டப்படி அவனுக்கு செய்தார்கள். இவ்விதமாய் மனுஷகுமாரனும் அவர்களால் பாடுபடுவார் என்றார். மல்கியா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் யோவான் ஸ்நானனை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த யோவான் ஸ்நானன் இந்த பூமிக்கு வந்தார், எலியாவின் ஆவி உடையவர் என்பதாக அவரை குறித்து சொன்னதுனால, இப்போ எலியா வந்தாயிற்றுன்னு சொல்வது, தீர்க்கதரிசியாகிய எலியா வந்தார், அவர் போயிட்டார். ஆனால் யோவான் ஸ்நானன் அவரை குறித்து. ஆனால் இன்னும் சொல்கிறாரு, இவ்விதமாய் மனுஷகுமாரனும் அவர்களால் பாடுபடுவார். மனுஷகுமாரன் யார்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அப்போ தனக்கு நேரிடப் போகிற பாடுகள் அவருக்கு தெரியும். பாடுபடுவதற்காகவே அவர் எருசலேமுக்கு போனார் என்று பார்க்கிறோம். 3வது, மத்தேயு சுவிசேஷம் 16 அதிகாரத்தின் 21 சொல்லுகிறது, அது முதல் இயேசு தாம் எருசலேமுக்கு போய் மூப்பராலும் பிரதான ஆசாரியராலும் வேத பாரகராலும் பல பாடுகள் பட்டு கொலையுண்டு 3ஆம் நாளில் எழுந்திருக்க வேண்டும் என்பதை தம்முடைய சீஷர்களுக்கு சொல்லத் தொடங்கினார். அப்போ இங்கே சொல்ல தொடங்கினார் பாருங்க, இந்த வார்த்தை நிறைவேறணும். அப்போ சொன்னதோடு நிற்கலை, இப்போ நிறைவேறுகிற நேரம், வேளை வந்தது. அதனால் தீர்க்கதரிசிகள் வார்த்தை நிறைவேற, எனக்கு பாடுகள் படப்போகிறேன் என்பதை சொன்னது அந்த நிறைவேற. 3வது, என்னை கொலை செய்வாங்க, நான் கொல்லப்பட போகிறேன், அதன் பிறகு நான் உயிரோடு எழும்புவேன் என்கிற சத்தியம் அவர் வாய் திறந்து சொன்னார். அது அப்படியே நிறைவேறும்படியாய். ஆக எருசலேமுக்கு ஆண்டவர் போனதின் நோக்கமே அவருக்காக அல்ல. அவரை குறித்து சொல்லப்பட்ட வார்த்தைகள் நிறைவேறினாலும் யாருக்காக என்றால் எனக்காகவும் உங்களுக்காகவும் தான் ஆண்டவர் பாடுகளை பட்டு அவமானப்பட்டு வேதனைக்குள் சென்று அநேக அடிகள் அடிக்கப்பட்டு மரித்தார் என்று 2000 வருஷத்துக்கு முன்னே படிச்சிருக்கிறோம். இதை நினைக்க வேண்டும். இதை நினைத்து அவருக்காக வாழ வேண்டும் என்பதுதான் இப்படிப்பட்ட வார்த்தைகளை உங்களுக்கு சொல்லுகிறோம். இதை போல ஒருவர் நமக்காக பாடுபட்டதில்லை, உயிர் கொடுத்ததில்லை. இந்த ஒரே ஒரு உத்தம தெய்வம்தான். அவரை நம்புங்க. அறிந்தவங்களும் கொஞ்சம் உணர்வோடு ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து அவருக்கு மகிமையாக வாழுங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.